ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களோட இன்சிடெண்ட்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளைம் கேட்பாங்க. அந்த கிளைமை கம்பெனி ஒர்க்கருக்காக பே பண்ணணும், இந்த எம்ப்ளாயீஸ்க்காக. அப்போ அதை திடீர்னு அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்க முடியாது கம்பெனியிலேருந்து. ஸோ இதுக்காக ஒரு ரிசர்வை நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராஃபிட்டில், அதாவது கம்பெனியில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு ஒரு ரிசர்வை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ். அப்போ இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதில் இருக்கும். அந்த ரிசர்வை நமக்கு எப்படி நம்ம அதில் இருந்து காம்பன்சேஷன் பே பண்ணுறது, கிளைம் இருந்தால் என்ன பண்ணணும், கிளைம் இல்லாட்டா என்ன பண்ணணும், இல்லை ரிசர்வ் இருந்தால் என்ன பண்ணணும், ரிசர்வ் இல்லாட்டா நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் அட் த டைம் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஏன்னா நம்ம நிறுமத்தை கலைக்க போகிறோம். அந்த நிறுமத்தை கலைக்கும் பொழுது அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் லயபிலிட்டி சைடு இருந்தால் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, ரிசர்வ் இருக்குது, லயபிலிட்டி, அதாவது கிளைம் கேட்குறாங்க, ஒரு ஒர்க்கர் கிளைம் கேட்குறாரு, அப்போ நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எழுதணும், அந்த மாதிரி நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு 5 கேசஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4ல் இல்லஸ்ட்ரேஷனை பாருங்கள். ஷிவ் அண்ட் மோகன் வேர் பார்ட்னர் ஷேரிங் த ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. இதில் ஒர்க்மேன் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் பேலன்ஸ் ஷீட்டில் 75,000 இருக்குது. பட் இதுக்கான கிளைம் எந்த அமௌண்ட்டும் ஒர்க்கர் கேட்கல. அப்போ நம்ம இந்த ரிசர்வை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிசர்வ் யாருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னா அந்த பார்ட்னருக்கு சேர வேண்டியது. ஸோ வித்தவுட் எனி கிளைம் த ரிசர்வ் கேன் பி transferred to the partners capital account, all partners capital account. ஸோ என்ன என்ட்ரி எழுதலாம் அப்படின்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட அந்த ரேஷியோவில் நம்ம அந்த அமௌண்ட் 75,000 பிரித்து நம்ம கொடுத்துடணும். அதுதான் என்ட்ரி எழுதியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 60,000 இருக்குது, லயபிலிட்டி 35,000 இருக்குது. அப்போ ரிசர்வ்னு நம்ம எடுத்து வச்சது 60, லயபிலிட்டி ஒரு ஒர்க்கருக்கு அடிபட்டுருச்சு, அவங்க கேட்குறாங்க 35,000 எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த 60,000 எடுத்து கொடுக்கணும். அப்போ நம்ம அந்த கிளைமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 35,000 எடுத்துக்கிடுவோம். மிச்சம் இருக்கக்கூடிய 25,000 25,000 நம்ம பார்ட்னருக்கு ஷேர் பண்ணிடலாம் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ 2 என்ட்ரியாக எழுதணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். நம்ம கிளைம் அக்கௌண்ட்டுன்னு எழுதக்கூடாது. நம்ம அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட்லலாம் கிளைம்னு எழுதணும். பட் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அதே மாதிரி அந்த மிச்சம் இருக்கு இல்லையா பணம், அந்த 25,000 60,000ல் 35 போக 25, அந்த 25 பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கு ஒரு என்ட்ரி, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரியலைசேஷன் அமௌண்ட்டை அந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எம்ப்ளாயிக்கு நம்ம பே பண்ணணும், பணமாக கொடுக்கணும். சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பத்தாது. ஸோ நம்மளுடைய கேஷ் ஆர் பேங்க்லேருந்து நம்ம அதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இதுதான் செகண்டு கேஸ்க்குரிய ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து தேர்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 60 இருக்குது, லயபிலிட்டி 75,000. அதாவது நம்ம எடுத்து வச்ச அமௌண்ட் 75 தான், 60 தான். ஆனால் நமக்கு கிளைம் 75,000. அப்போ என்ன என்ட்ரி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் டு ரியலைசேஷன் 60, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ரியலைசேஷனுக்கு. அடுத்து ரிசர்வ் நம்ம பே பண்ண வேண்டியது 60 பே பண்ண முடியாது, அவனுக்கு 75 பே பண்ணணும். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் 75,000. அப்போ நமக்கு இந்த 15,000 நமக்கு ரியலைசேஷன் லாஸாக ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். அடுத்தது 4th கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 60, லயபிலிட்டி 60.
நம்ம எடுத்து வச்ச ரிசர்வும் 60 தான், நமக்கு கேட்ட கிளைமும் 60 தான். ஸோ நம்ம ஈஸியாக ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார் 60 டு ரியலைசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் வாஸ் நில். நம்ம ரிசர்வ்னு எடுத்து வைக்கவே இல்லை, ஆனால் நமக்கு கிளைம் வந்து 15,000 இருக்குது. ஸோ என்ன எழுதணும் அப்படின்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்னு இங்கே இல்லைல்ல, ஸோ அதை எடுக்க முடியாது. நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும்தான் என்ட்ரியாக எழுதணும். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் 15,000. ஸோ இதுதான் 5th கேஸுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதில் எப்படி நமக்கு சம்மில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் வேர்டில் கேட்கலாம். ஒன் வேர்டில் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் வாட் இஸ் த என்ட்ரி, 4 என்ட்ரிஸ் ஆப்ஷனில் கொடுத்துட்டு விச் இஸ் த கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். தேங்க்யூ.